பென் சீரிஸில் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை பென்னை தவிர எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? மொத்தம் 17 பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, பென்னை தவிர மொத்தம் 17 பேர் பென்னோட வாட்சை யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம வில்கேக்ஸ் தான். ஆம்னிட்ரிக்ஸ் வேணும்னு சொல்லி அங்கே இங்கேன்னு தேடி ஒரு தடவையாக 2 தடவை ஆம்னிட்ரிக்ஸை வில்கேக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான். ஒன்று பிரைமஸ் அப்படின்ற எபிசோடில், இன்னொன்று நம்ம அல்டிமேட் சீரிஸோட ஸ்டார்டிங் எபிசோடில். அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது தான் நம்ம ஆஸ்மித். ஆம்னிட்ரிக்ஸோட கிரியேட்டரான ஆஸ்மித்தே இந்த ஆம்னிட்ரிக்ஸை த பிரைமஸ் அப்படின்ற எபிசோடில் யூஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது தான் நம்ம குவென் டெனிசன், பென்னோடைய கசின். ஆக்சுவலாக குவென் ஒரு நான் கேனன் எபிசோடில் நம்ம பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டைம்லைனில் இருக்க குவென்னு கிட்ட தான் ஆம்னிட்ரிக்ஸே இருந்திருக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறதா நம்ம மேக்ஸ் டெனிசன். நான் சொன்ன அதே நான் கேனன் எபிசோடில் மேக்ஸ் டெனிசனும் ஃபைனலில் அந்த ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிறது ஏலியன் 4 சீரிஸ்ல ஒரு பிளான்ட் ஏலியன் ஒன்று வந்து பூமிக்குள்ள விழுந்திருக்கும். அது யாருக்கும் தெரியாம குவென், கெவின் அண்ட் பென் 3 பேரோட பவர்ஸையும் அப்படியே காப்பி பண்ணிட்டு அந்த டைம்ல அந்த பிளான்ட் ஏலியன் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் ஆட்டிய போட்டு வச்சிருந்திருக்கும். அப்போ நம்ம பென்னோடைய ஃபேனான ஜிம்மி தான் வந்து அந்த பிளான்ட் கிட்ட கடலை போட்டு பென்னை காப்பாத்திருப்பாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த பிளான்ட் ஏலியன்ஸுக்கு கடலைனா வீக்னஸ். ஸோ கடலையை தூக்கி அந்த பிளான்ட் ஏலியன் மேலே போட்டு பென்னை காப்பாற்றிருப்பாரு. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது தான் நம்ம கென் டெனிசன், அதாவது பென்னோட பையன். பென் யூஸ் பண்ண ஆம்னிட்ரிக்ஸை கென்னிக்கிட்ட தான் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது ஸ்கர்ட். ஆம்னிவர்ஸ் சீரிஸில் நம்ம கைபர் நிமிட்ரிக்ஸை என்னால் தனியாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூப்பிட்டு வந்திருப்பான். ஆனால் இந்த பையனுக்கு நிமிட்ரிக்ஸை விட ஆம்னிட்ரிக்ஸ் தான் பிடிச்சி போச்சு அப்படின்ட்டு பென் சம்டைம்ஸ் ஆம்னிட்ரிக்ஸோட ஏலியன்ஸை இதுதான் யூஸ் பண்ணியிருக்குமே. அண்ட் இந்த லிஸ்ட்டில் நான் நோ வாட்ச் பென்னே ஆட் பண்ணிக்கிறேன். மற்ற டைமில் எனக்கு பென்னெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்க கிட்ட எல்லாம் ஓன் ஆம்னிட்ரிக்ஸ் இருந்துச்சு. பட் நோ வாட்ச் பென் கிட்ட ஆம்னிட்ரிக்ஸ் இல்லை. பட் நம்ம பிரைம் டைமில் இருக்க பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் தான் நோ வாட்ச் பென் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால் அவரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ஆர்ஜெட்டு. வேற ஒரு டைம் லைனில் ஆர்ஜெட் கிட்ட தான் ஆம்னிட்ரிக்ஸே இருந்திருக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது தான் நம்ம ஆல்பிடோ. ஆல்பிடோ எங்கடா பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவர் யூஸ் பண்ண அல்டிமேட்ரிக்ஸ் தான் நம்ம பென்னை யூஸ் பண்ணியிருப்பாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஆம்னிட்ரிக்ஸை டேரெக்டாக யூஸ் பண்ண பர்சன்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் இன்டெரக்டாக ஆம்னிட்ரிக்ஸை ஹேண்டில் பண்ண பர்சன்ஸ். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம டெட்ராக்ஸ் தான். கிளாசிக் சீரிஸில் எனக்கு ஆம்னிட்ரிக்ஸை பற்றி ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றத பென்னு டைமண்ட் ஏலியனாக இருக்கும் போதே டெட்ராக்ஸ் வந்து அதை ஆப்ரேட் பண்ணி பென்னை ஹியூமன் ஃபார்முக்கு மாற வச்சிருப்பாரு. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது தான் நம்ம ஜைலன். இவங்களுமே ஆம்னிட்ரிக்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சனால தான் அப்ஜெக்ட் ஏலியனை அன்லாக் பண்ணி வெளில கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. அந்த டைம்லேயும் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் பென்னிகிட்ட தான் இருந்திருக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது தான் சர் எனாச். ஃபார் அவர் நைட்ஸுக்கு ஒன் ஆஃப் த லீடர் அப்படின்ற வரை காமிச்சிருப்பாங்க. த பர்ஃபெக்ட் டே அப்படின்ற எபிசோடில் பென்னை ட்ரீம்குள்ளே வச்சிருந்து ஆம்னிட்ரிக்ஸை கலெக்டர் ட்ரை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த எபிசோடோட எண்டில் பென் இவரை ட்ரீம்குள்ளே தள்ளினது மூலியமா இவர் அந்த ஆம்னிட்ரிக்ஸை கைப்பற்றி யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க, அதை வாங்கின மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ட்ரீம் தான், பட் இருந்தாலும் அவர்கிட்ட ஆம்னிட்ரிக்ஸ் இருந்த மாதிரி காமிச்சனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது தான் டாக்டர் ஆனிமோ. டாக்டர் ஆனிமோ எங்கடா யூஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை ஃபுல்லாலாம் யூஸ் பண்ணலை. டாக்டர் ஆனிமோ அந்த மியூட்டட் ரே அப்படின்ற எபிசோடில் பென்னு கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஆம்னிட்ரிக்ஸோட மேலே இருக்க அந்த பிளேட்டை மட்டும் கைட்டி போட்டிருப்பாரு. அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர் ஆனிமோ ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணியிருப்பாரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த எபிசோடில் மட்டுமே மொத்தம் 3 பேர் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த ஒன் ஹேண்ட் அப்படின்ற எபிசோடில் பென்னோட கையை மட்டும் தனியாக கண்டு போய் கொஞ்சம் நேரத்துக்கு நல்வாய்ட்லேயும் அப்புறம் பென்னு கொஞ்சம் நேரத்துக்கு நல்வாய்ட்லேயும் ஆம்னிட்ரிக்ஸ் ஏர்த்துலேயும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி ஏர்த்தில் இருக்கும் போது ஒரு ட்வின் பிரதர்ஸ் வந்து ஆம்னிட்ரிக்ஸை வச்சு ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு விளையாடி பார்ப்பாங்க. அதே ஆம்னிட்ரிக்ஸை அடுத்து ஏலியனாக மாற ஹெல்ப் பண்ணது நம்ம ஜூலி. சப்போஸ் நான் இந்த லிஸ்ட்டில் யாரையாவது விட்டு இருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரியே மோர் பென்டென் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க.